எந்தையுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமையான இன்று பிப்ரவரி 5, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 12:35 காலை வரை அஷ்டமி, பின்னர் நவமி. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 8:33 மாலை வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். சுப்ரம் 9:18 இரவு வரை, அதன்பின் பராமியம். கரணம் பத்திரை 1:32 மதியம் வரை, பிறகு பவம் 12:36 காலை வரை, பிறகு பாலவம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கீழ்நோக்கு நாள், வளர்ப்பிறை. காலை 11:30 மணிலேருந்து 12 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. கரணம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. சூரிய உதயம் 6:36க்கு. சந்திராஷ்டமம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க. இன்றைக்கி மேல் அமிர்த யோகம் 41-45 சித்த யோகத்துக்கு அப்புறம் மேல் அமிர்த யோகம். பீஷ்ம தர்ப்பணம். மருதமலை ஸ்ரீ முருகப்பெருமானோடைய பழனி ஆண்டவர் உற்சவ ஆரம்பம். திருமயம் ஆண்டான் பிரியாவிடை உற்சவம், எண்ணெய் காப்பு உற்சவரம்பம் அப்படின்லாம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி தலங்களில் சிறப்பான தலன் அப்படின்னு சொல்லும் போது சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லும் போது கும்பகோணம் சக்கரபாணி கோயில். இங்கே போனீங்க அப்படின்னா சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம். இது வரலாற்றில் ஜோதிட நூல்கள்லையும் வரலாற்று திரு ஆலயங்களுடைய குறிப்புகளையும் இதில் இருக்குது. கும்பகோணம் சக்கரபாணி கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்தவித தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த சித்திரை நட்சத்திரம் சந்திராஷ்டம நாள்னால அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை தேய்பிறை அஷ்டமி, வளர்ப்பிறை அஷ்டமி 2 இருக்குது. அதில் வளர்ப்பிறை அஷ்டமி இன்னைக்கு காலபைரவை வேண்டி வருவதனால் மிகப்பெரிய ஒரு நல்ல பிராப்தம் இருக்குது. ஏங்க தேய்பிறை அஷ்டமியில் தானே பொதுவாகவே எல்லாமே ஆலயங்களுக்கு செல்வாங்க. இன்றைக்கி வளர்ப்பிறை அஷ்டமியாச்சு, இன்றைக்கி போகலாமா கேட்டிங்கன்னா, வளர்ப்பிறை அஷ்டமியில் பண்ணுற போது உங்கள் வாழ்க்கையில் சுபீட்சங்கள் நல்ல விஷயங்கள் அமையும். வராகி அம்மனை வழிபடுறது, கன்னிமார் தெய்வங்களை இன்றைக்கி வளர்ப்பிறை அஷ்டமியில் கும்பிடலாம். இன்றைக்கி பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் காப்பு கட்டும் போது மஞ்சளை வச்சு காப்பு கட்டுவாங்க. இல்லை மஞ்சள் விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சளை மாலையாக தொடுத்து நீங்கள் அம்மனுக்கு, வராகி அம்மனுக்கு நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா மாலையை, நல்ல பலன் இருக்கும். உடனே திருமண தடை உள்ளவங்க திருமணம் நடக்கும். இந்த வளர்ப்பிறை அஷ்டமி இல்லாத நாட்களில் கூட போடலாம். ஃபஸ்ட்டு போடுறீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து போடுங்க, ஒரு 9 வெள்ளிக்கிழமை. வளர்ப்பிறை அஷ்டமியிலும் போடலாம், ஆனால் அஷ்டமி நாளுங்கிறதுனால நீங்கள் போட தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி போயிட்டு நீங்கள் வராகி அம்மனை வேணுனாலும் சரி, அங்காள பரமேஸ்வரியை வேணுனாலும் சரி, இல்லை உக்கிர தெய்வங்களை வழிபட்டாலும் சரி, இன்றைக்கி நன்மைகளே உங்களுக்கு அதிக அளவில் நடக்கும். சுபகாரியம் நடக்காதவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். அதே மாதிரி நல்ல விஷயங்கள், பாசிட்டிவிட்டி எல்லாம் நடக்கணும் அப்படின்னா வளர்ப்பிறை அஷ்டமியில் காலபைரவரை உக்கிர தெய்வங்களை வழிபடணும். இல்லை எனக்கு நெகட்டிவிட்டி இருக்குது, நிறைய கடன் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எதிரி தொல்லைகள் இருக்குது அப்படின்னா தான் நீங்கள் தேய்பிறை அஷ்டமியை வழிபடணும். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வளர்ப்பிறை அஷ்டமி சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள், சுப விசேஷங்கள் வீட்டில் நடக்கணும், நல்லது நடக்கணும். நான் இன்னும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான நிலைமைக்கு போகணுன்னா வளர்பிறை அஷ்டமியில் காலபைரவரை கும்பிடுங்க. இல்லை எனக்கு கடன் ஒழியணும், எதிரிகள் இருக்கணும், நம்ம நெகட்டிவாக தான் ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர பாசிட்டிவையும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல.
பாசிட்டிவ் ஃபோக்கஸ் பண்ணாதான் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே தெய்வங்களை கும்பிட்டா அப்புறம் ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஜோதிடத்தை பார்க்கும்போது ஏன் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக ஜோதிடம் அப்படிங்கிறது நவகிரகங்களை கணித்து அவங்களுக்கு உண்டான ஒரு ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு எம்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மேனேஜர் வச்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஜிஎம் வச்சுருப்பாங்க, ஒரு ஏஜிஎம் வச்சுருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு சேல்ஸ் மேனேஜர், சர்வீஸ் மேனேஜர், இப்படி நிறைய மேனேஜிங் போஸ்ட்டு வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வேலை கரெக்டாக நடக்கணுங்கிறதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கிறாங்க. அது மாதிரி தான் தெய்வம் வந்து கண்டிப்பாக இந்த நவகிரகங்களை தன்னுடைய ஆட்டுக்கு அவங்கவுங்களுக்கு தனித்தனியான ஒரு பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்புகளை சரியாக பார்க்கணும். அவங்க அந்த பொறுப்புகளை சரியாக பார்க்குறது தான் ஜோதிடம். இந்த ஜோதிடம் அந்த நவகிரகங்களை உண்டான அந்த பலாபலன்களை கொடுக்கும் போது அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நவகிரகங்கள் சுபகிரகங்களோ அசுப கிரகங்களோ தன்னுடைய வேலையை செய்யும் போது அது தெய்வமானது அது பார்த்து கொள்ளும். அந்த தெய்வத்தோடைய கீழ்தான் இவங்களுக்கு வந்து இந்த ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் முக்கியமானது. ஜோதிட பார்ப்பது அப்படிங்கிறத விட அதை தாண்டி ஒரு சக்தி அப்படிங்கிறது தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தியும் நீங்கள் உணர வேண்டும். அது உணர்ந்தால்தான் இந்த ஜோதிடம் எப்படி இருக்குது, அது கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது நம்பிக்கை மூலியமாக தான் தெரியப்படுத்த முடியும். எல்லாத்துக்கும் எல்லாம் சான்று கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் சான்று கொடுத்தா நம்பிக்கைங்கிற ஒரு விஷயமே இருக்காது. நம்பிக்கையாக போய் நின்று பாருங்கள், உங்களுக்கு புரியாத விஷயங்களும் புரியும். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத உணர முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் சொல்கின்ற விஷயங்கள் உணர்வு பூர்வமாக மனசில் நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக அதற்கான நல்ல பலன்கள் உண்டு. பாசிட்டிவிட்டின்றது இங்கிலீஷில் சொல்கிறோம், ஆனால் உண்மையாகவே பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கணும். ஏன்னா கடவுள் வந்து உண்மை. அந்த உண்மையை நீங்கள் உணரணும் அப்படின்னா அவருடைய இடத்துக்கு நீங்கள் போய் உணர்வு பூர்வமாக அதை உணர்ந்தால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். காற்று கூட உணர்வு தான், அது கண்ணில் பார்க்க முடியாது, இருந்தாலும் நமக்கு கலந்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அந்த வளர்ப்பிறை அஷ்டமி அப்போ கண்டிப்பாக உங்கள் சுபகாரியங்கள் நடக்கணும். உங்கள் வீட்டில் பொருளாதார நெருக்கடி விலகி நல்ல நிலைமைக்கு வரணும். வீடு கட்டணும், வாசல் கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும்னா இந்த நாளை பயன்படுத்தி காலபைரவர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது வேண்டிய வரங்களை கொடுப்பார். அதே மாதிரி வராகி அம்மன், அங்காள பரமேஸ்வரி, காளி அம்மன், இந்த மாதிரி உக்கர தெய்வங்களை வழிபடும் போதும் இருக்குது. அதே மாதிரி காவல் தெய்வங்களையும் இந்த வளர்ப்பிறை அஷ்டமியில் நீங்கள் கும்பலாம். ரொம்ப நல்ல பலன்கள் அது ஏற்படுத்தும். கிரக நிலவரங்கள் அப்படின் போது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், கும்பத்தில் புதனும் சனியும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும். இப்போது அவரவர் ராசி சந்திரனுடைய அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்க பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகாத சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் இன்றைக்கி அவசரப்பட்டிங்கன்னா நிறைய நாள் அதுக்கான கவலையை நீங்கள் படுவீங்க. அதனால் பொறுமை காக்க பெருமை கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அதனால் விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சில இடர்பாடுகள், தடைகள் ஏற்படலாம். மேலதிகாரிகளோட ஒரு அனுசரணை இல்லாத போக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதி இன்மையை கொடுக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு போட்டி பொறாமைகளில் ஒடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் செய்கிற விஷயத்த கவனமாக செய்யணும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கூட நீங்கள் செய்யுங்க, ஒன்றும் தவறில்லை. சக பணியாளர்களோட இடர்பாடுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தொழிலில் உங்களுக்கு போட்டியாளர்கள் அப்படிங்கிறது கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி கூட ஒரு சில விஷயங்களில் அனுசரித்து போங்க.
விட்டு கொடுத்து போங்க. அதுவே உங்களுக்கு நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னா அமைதியாக இருந்தாலே பாதி பிரச்சனை நம்மளுக்கு முடியும். அதுக்காக நான் அமைதியாகவே இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் ரொம்ப தொந்தரவு பண்ணாங்கன்னா கொஞ்சம் விலகி இருங்க. அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சு வரும்போது அதை உணர வைங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதுவே சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது அவசியம். இன்னும் இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த நாள் மட்டும் கிடையாது, இன்னும் 7.5 வருடங்கள் இருக்குது. இந்த 7.5 வருடங்களும் உங்கள் பொறுமையை இழக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் பொறுமையை இழக்க வேண்டாம். தெய்வத்து மேலே அனுகிரகத்தை தெய்வத்து மேலே போட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மேஷ ராசிக்காரங்க செவ்வாயோடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவங்க, லேஷ லக்னமாக இருந்தால் லக்னாதிபதியாக இருக்கிறவங்க முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி வர்றது நல்லது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கருங்கால கட்டை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. கருங்காலி மாலை இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் செவ்வாய் காரகத்துவம் தான். ஆனால் சனி உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனில் இருக்கும் போது இந்த மாதிரி மாலைகளை அணிவிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா கருங்காலி மாலையை போட்டால் காட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டி கொடுத்தான்னா உங்களுடைய நல்ல விஷயங்களும் காட்டி கொடுக்கும், கெட்ட விஷயங்களும் உலகத்துக்கு காட்டி கொடுக்கும். அதனால் தயவுசெய்து இந்த காட்டி கொடுக்குற வேலையெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. ஏன்னா அது நல்லதும் சொல்லும், கெட்டதையும் வெளில சொல்லும். அதனால் கருங்காலி மாலையாக போடாதீங்க. வீட்டில் கருங்காலி பூஜை அறையில் வச்சு வணங்கி வாங்க. கண்டிப்பாக நன்மைகளை அதிக அளவில் நடக்கும். கருங்காலி மாலையை போட்டிங்க அப்படின்னா உங்கள் நல்லது கெட்டது எல்லாம் உலகத்துக்கு தெரியப்படுத்திவிடும். நல்லா கவனிங்க. சில செலிப்ரிட்டிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு யாருன்னு காட்டி கொடுக்குது. அதனால் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கருங்காலி மாலையை நீங்கள் போட வேண்டாம். கருங்காலி கட்டையை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் பூஜை செய்யுங்க. குலசாமி உங்கள் அனுகிரகம் கிடைக்கும். அந்த காலத்துலலாம் குழந்தைங்களுக்கு பொம்மையாக விளையாட கொடுப்பாங்க கருங்காலி. ஏன்னா அதனால் காற்று கருப்பு இதெல்லாம் வராது, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. பெரியவங்க எது பண்ணாலும் அது நன்மைக்கே அப்படின்னு தெரியணும். அதனால் இந்த கருங்காலி கட்டை அப்படிங்கிறது இப்படி பயன்படுத்துங்க. அதுவே சால சிறந்தது. அதே மாதிரி முருகப்பெருமானை ரொம்ப மனமுருகி நீங்கள் வேண்டுறதை விட திருச்செந்தூர் முருகனை நீங்கள் நேரில் போய் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தும். முருகப்பெருமானை கும்பிட்றது ரொம்ப டீப்பாக கும்பிடாதீங்க. ஏன்னா 7.5 சனி வர்றதுனால சனியோட தாக்கம், செவ்வாயோடைய சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணாமல் போயிடும். அதனால் மனசார வேண்டிக்கிங்க, மனதில் அவரை நிலைநிறுத்திக்கிங்க. அவ்வளோதான். ரொம்ப விரதம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா நிறைய உடல்நிலையில் ஆரோக்கிய சீர்கெடுதல் அப்படின்னு நடக்கும். விரதம்லாம் அதிகமாக இருக்காதீங்க. விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, உடம்பு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா விரதம் இருங்க. மாதத்துக்கு ஒன்ஸ் இருந்தால் பரவாயில்ல. அடிக்கடி விரதங்கள் இருக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சவர்கள் பண்ணுங்கள், முடியாதவங்க தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேஷ ராசிக்காரங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா வரைய சனி தான் முதல்ல வருது. ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி வரும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு அன்னதானம் போடுங்க. நீங்கள் கரெக்ட் டைமில் சாப்பிட்டு கரெக்டாக தூங்குங்க. அதுவே உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தட்டும். 7.5 சனி உள்ளே வர்றதுனால பயப்படாதீங்க. அது உள்ளே வந்தாலும் நீங்கள் டிசிப்ளினாக இருந்தால் அது ஒன்றுமே பண்ணாது. டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, டைமுக்கு உங்களோட ஒர்க்கை பண்ணிவிட்டு முடிச்சுக்கோங்க. இதுவே நல்ல பலனாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க ஆக்கப்பூர்வமான பணிகளை எடுத்து மிகப்பெரிய அளவில் துணிச்சலுடன் செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு காரியமும் நுணுக்கத்தை கண்டுபிடிப்பீங்க. நுணுக்கமாக அந்த வேலையை பார்ப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், இடமாற்றம்னா ஒரு சில வீடு மாற்றம் கூட சின்னதாக நடந்திருக்கும். சங்கடங்களில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி இரிட்டேஷன் அப்படின்றதுலேயே இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் தொழிலையும் உத்தியோகத்துலையும் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வெற்றி மாலையை சூட போகிறது. மே மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். கண்டிப்பாக இந்த தேதியிலேருந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், சங்கடங்களை நிவர்த்தி பண்ணும். நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க நல்ல திசாபுத்தி மட்டும் போயிட்டுருக்கு, இல்லை அவயோக திசாபுத்தியே போயிட்டுருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு வளர்ச்சிங்கிறது கன்ஃபார்ம். தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே
இந்த நேரத்தில் கடினமான உழைப்பை நீங்கள் போட்டதான் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். வருங்காலங்களில் உங்களுக்கு வெற்றிகரமான காலமாக அது அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அதுக்கான ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட்டு அந்த வெற்றிக்கான முயற்சிகளை இன்றைக்கி ஆரம்பிப்பீங்க. நல்ல செய்திகள் உங்கள் வீடு தேடி வரும். நல்லவைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். நிறைய விஷயங்கள் திருமணம் ஆகாமல் சுபகாரியங்கள் தடைபட்டிருந்தால் அந்த சுபகாரியங்களை நடக்கும். நிறைய பேருக்கு காதல் திருமணம் தடைபட்டு இருந்தால் அந்த காதல் திருமணம் நடைபெறக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்கள் சூழ்நிலையை உருவாக்கும். கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணுங்க. உங்கள் பன்ச்சுவாலிட்டிக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நாள் மிக நல்ல நாளாக ஆக்கப்பூர்வமான பணிகளை எடுத்து செய்யக்கூடியதாகவும் வெற்றி பெறுவதற்கான சூட்சமங்களை கண்டறிந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் இன்றைக்கி இருக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரை வேண்டி வர்றதுனால மிகப்பெரிய ஒரு உச்சாணியை நீங்கள் தொடுவீங்க. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கும். இன்றைக்கி மக்கள் ஆதரவு அரசியல்வாதிகளாக இருக்கும்போது நல்ல மேன்மையான பலன்கள் இருக்கும். உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு கூடிய நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய விஷயங்களாக அமையும். மிதுனம் என்றைக்குமே ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் செயல்படணும். உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். செயலில் நல்ல திறன் ஏற்படும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நுணுக்கமாக இன்றைக்கி ஆராய்வீங்க. உங்களை மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது தேடி வரும். சொல்வாக்கு செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி யார் நல்லது கெட்டது பண்ணுறாங்கன்றதை அனலைஸ் பண்ணி ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். ஆதரவு அதிகரிக்கும் முன் ஒரு சில விஷயங்களை மிகப்பெரிய உச்சாணியை தரக்கூடிய ஒரு மாற்றமாக கண்டிப்பாக இந்த மாற்றங்களை உருவாக்கி கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல மேன்மை நிலை அப்படிங்கிறது ஏற்படும். மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். மிதுனம் புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இன்றைக்கி புதன்கிழமைகளில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய உச்சாணிக்கு செல்லக்கூடிய ஒரு சில செயல் திட்டங்களை இன்றைக்கி ஈடுபடுவீங்க. அஷ்டமினால் முதல்ல ஆரம்பிக்காதீங்க. உங்கள் செயல் வடிவம் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் ஒரு 2 நாள் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு அந்த செயலை தொடங்க. நல்ல வெற்றிகளை அது கண்டிப்பாக கொடுத்துரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது. அதேமாதிரி வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, இந்த 2 அஷ்டமிகளிலும் நீங்கள் காலபைரவரை வெளிப்படுறது காலத்தினால் உண்டாக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் முடிந்து நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அது அமையும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ராசிக்காரங்களுக்கு உடல் நலம் மனநலம் அப்படிங்கிறது நல்ல இயல்பான நிலைக்கு இருக்கும். இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. புது முடிவுகளை எடுப்பீங்க. நல்ல விஷயங்களெல்லாம் தேடி போய் நீங்கள் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிற சரித்திரத்தை அதிகப்படுத்துப்பீங்க. சங்கடங்களை தீர்க்கறதுக்கு சில விஷயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வேலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். வேலைகளில் சிறு பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். சில பேருக்கு திசைகள் நல்லா இருந்துச்சுன்னா யோகங்கள் சுக்கிர திசையோ இல்லை புதன் திசையோ ஒரு கேது திசையோ அப்படி நடக்கக்கூடாது. கேது திசை உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கு கேது குரு பார்வை இருந்தால் தப்பிச்சுப்பீங்க. கேதுக்கு இல்லை சனி பார்வை ஏதாவது இருந்தால் நல்லா மாட்டிடுவீங்க. அதனால் கேது திசை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புதன் திசையும் கடகராசிக்கு ஆகாத திசை. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சுக்கிர திசை இருந்துச்சுன்னா அது யோக திசையாகவே உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. யோகனா இப்போ சுக்கிர திசை எல்லாத்துக்குமே சுக்கிரன் நல்லது பண்ண மாட்டார். அதனால் சுக்கிர திசை நல்லா இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். சுக்கிரன் இருக்கிற இடம், அதோடைய ஆதிபத்தியம், காரகத்துவம், அது எந்த கிரகங்களில் பார்க்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நன்மையை அதிக அளவில் பண்ணும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காட்டும். கம்ஃபர்டபுளான லைஃபுக்கு இன்னைக்கு போவீங்க. இந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு சந்திரனை வழிபடுறது, உங்கள் ராசியாதிபதியை வழிபடுறது மென்மேலும் வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போதைக்கு அஷ்டம சனி இருக்கிறதுனால கொஞ்சம் இருட்டை விலக்கி வெளிச்சத்துக்கு வருவீங்க. உங்களுடைய மேலே அந்த ரே ஆனது
உங்கள் மேலே படும், நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக சந்திர வழிபாடு ரொம்ப நல்லது. சுக்கிரனுடைய அனுகிரகம் இருக்கிறதுக்கு சுக்கிர வழிபாடும் ரொம்ப நல்லது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை விளக்க குலதெய்வத்தை வழிபடுறது மிகப்பெரிய மேன்மைகளை, பிரம்மாண்ட வெற்றிகளை அது கொடுத்தே தீரும். கடகராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு பக்தி சிரத்தை அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி ஆன்மீக தேடல்கள் செய்வீர்கள். அதே மாதிரி கோயிலுங்களுக்கு நிறைய போயிட்டு வருவீங்க. மிக சிறந்த பக்திமானாக இன்றைக்கி இருப்பீங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் கர்மாப்படியே நடக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோதனையை தாண்டி வேதனையை தாண்டி இப்போது நல்ல ஒரு இடத்துக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த அஷ்டம சனியை நோக்கி வர்றீங்க. அதனால் சில கெடுதலான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு. என்ன தான் யோக திசை நடந்தாலும் அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாட்டி வதைக்கக்கூடியதாகவே இருக்கும். 8ஆம் இடத்து சனி வரும்போது சந்திராஷ்டமம் 1 நாள் 2 நாள் இருந்தாலே எவ்வளோ படாத பாடுபடுத்துமோ அது அஷ்டம சனி காலங்கள்லையும் பண்ணும். மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு அது கொண்டு போகும். நிறைய பிரச்சனைகளை அது தூண்டிவிடும். 100 பேர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்டு எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களாக அது இருக்காது. மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்த அடிக்கடி கோயில்களுக்கு சென்று வர்றது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை ஏற்படுத்திவிடும். மாவட்டங்கள் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் கவனமாக இருக்கணும். உங்கள் செயல்களில் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் தொழிலில் இருக்கிறவங்க இடமாற்றங்கள் அப்படிங்கிறது தேடி வரும். பதவி உண்டாகும். உங்களுக்கு ரெண்ட் பேஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடை தாமதங்கள்லாம் மீறி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கக்கூடிய சகல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடியதாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் கடுமையான பலன்களை இப்போ அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதால எதுலேயுமே உஷாராக, கவனமாக, எச்சரிக்கையாக, பொறுமையாக, சகிப்புத்தன்மையுடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக இப்போ இருக்குது. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு உடனே கோபம் வரும். அந்த கோபத்தெல்லாம் இப்போ கண்ட்ரோல் பண்ணணும். அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்களுடைய வழியில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே வாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு முருகபெருமான வழிபடலாம். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு தான் முக்கியமானது. அதனால் அதை பண்ணிக்கோங்க. நல்ல சிறந்த பலன்கள் அது ஏற்படும். இன்றைக்கி அதற்கான ஒரு அச்சாணியாக இருக்கும். உங்களுடைய அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க கடவுளுடைய அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம நாள். ஹஸ்த சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால எந்த முயற்சிகளும் புது முயற்சியில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வாகனங்களில் ஓட்டுவது, இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுக்கள்லையோ இல்லை அலைச்சல்லையோ ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். மிகப்பெரிய மன உளைச்சல்லேருந்து மேற்கொண்ட மன உளைச்சல்லேருந்து நீங்கள் தாண்டி வருவீங்க. சந்திராஷ்டம நாள்னால விநாயகர் பெருமானை வழிபடுறது தங்கு தடைகளின்றி உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்குரியதாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்கான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சந்திராஷ்டம தினத்து அப்படிங்கும் போது நிறைய முக்கிய முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் நிறைய மாற்றங்களை உருவாக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. போட்டி பொறாமைகள் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக எனக்கு இருக்கும். உங்களை பார்த்து நிறைய பேர் உங்களுடைய போட்டிக்கு இருப்பாங்க, பொறாமப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்குவாங்க. இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் உங்களுடைய நேர்த்தியான அந்த ஒரு சில திறன்கள் நுண்ணறிவு அப்படிங்கிறது செயல்பட்டு இன்றைக்கி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மாற்றங்களை கொடுக்கக்கூடிய எதிர்பார்த்த ஒரு சில மனிதர்களுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காத்திருக்கும். இருந்தாலும் உத்தியோகத்தில் தொழிலில் நிறைய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நல்ல லக்ஸுரியஸான கண்டிப்பான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அமையும். எதுக்கெடுத்தாலும் ஒரு சில நிதானம் இல்லாத போக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில இரக்கங்களை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க.
முன்னெச்சரிக்கையாக இருங்க. அதுவே உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவு பெறக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்றங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி கால பைரவரை நீங்கள் வேண்டுவது அப்படிங்கிறது இருக்குது. நாய்க்கு உங்களோட தெருவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு பிஸ்கெட்டை நீங்கள் போட்டிங்கன்னா கூட அது ஒரு பரிகாரமாக தான் எடுத்துக்கொள்ளும். அதனால் வளர்ப்பிறை அஷ்டமியில் இன்றைக்கி கால பைரவரை வேண்டுவது மிகப்பெரிய ஏற்ற பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க, வாழ்வு இன்னைக்கு வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அதன் மூலியமாக ஒரு சிறந்த ஒரு மனநிலை வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். நன்மை தீமைகளை புரிந்து நடந்திருப்பீர்கள். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அது உங்களுடைய முயற்சியை பொறுத்து கண்டிப்பாக அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்தாசிரம சனியோடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இந்த 3 மாதங்கள் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். முடியும் தருவாயிலும் சில இடத்துல பிரச்சனைகளை கொடுக்கும். யோக திசையாக இருக்கும்போது பெரிய ஒரு சறுக்கல்களை கொடுக்காது. அதே அவயோக திசையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஏற்ற பலன்கள் அது கண்டிப்பாக இருக்கும். குரு சனி ராகு திசைகளாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யோகமாக அவயோகமாக அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கால பைரவரை நீங்கள் வேண்டது இந்த அர்த்தாசிரம சனியில் ரொம்ப சிறப்பு. வண்டி வாகனத்தில் போகக்கூடிய நேரங்களில் ஏதாவது யோசித்து செல்லாமல் உங்களுடைய அன்றாட பணிகளுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் பண்ணிவிட்டு யோசிக்காமல் சொல்கிற டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுங்கள். அந்த டார்கெட்டை கரெக்டாக ரீச் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய முக்கிய குறிக்கோளாகவே கண்டிப்பாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுறதும் காலபைரவை வழிபடுறதும் ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். அதே மிகப்பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கும், மாற்றத்தையும் கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. இந்த கடவுளுடைய அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ராசிக்காரங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும், சந்தோஷம் நிறைந்திருக்கும், மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அறிவார்ந்த செயல்களை செய்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கண்ணும். குடும்பத்துடன் மகிழ்ச்சி இருக்கக்கூடியதாகவும், குழந்தைங்கள்னால மகிழ்ச்சி இருக்கக்கூடிய, திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கக்கூடியதாகவும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகவும், 2ஆம் தரத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, அதாவது டிவோர்ஸ் ஆகி வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு உன்னதமான நிலை அப்படிங்கிறது ஏற்படும். தனுசு ராசிக்காரங்களுக்கு உற்றார் உறவினருடைய வருகை அப்படிங்கிறது ஏற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புதன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி வளர்ப்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கால பைரவர் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்களுடைய மகிழ்ச்சி இன்னும் இரட்டிப்பாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க, வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை உங்கள் வசமாக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். ஏற்ற தாழ்வுகள் மிகுந்த வாழ்க்கையில் கூட நீங்கள் எந்திரிச்சு நிற்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உரியதாகும். மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். புதன்கிழமையில் இன்னைக்கு வளர்ப்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கால பைரவரை வேண்டுவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம். அதே சமயத்தில் பிஸ்கெட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். இதுவே ஒரு பரிகாரமாக அமையும். இந்த கால பைரவரை நான் போய் நேரில் பார்க்க முடியலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பரிகார முறைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா வழிபாடு முறைகளை கண்டிப்பாக நல்லது கொடுக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்கள், தெரு நாய்க்கு நல்லது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். அதாவது நாய்களுக்கு நீங்கள் ஃபுட்டு போடுறது மட்டும் இல்லை, தண்ணி வைங்க, முடிஞ்சால் தண்ணி வைங்க, இல்லை பிஸ்கெட்டை போடுங்க, பால் ஊற்றுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லதை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சுக்கோங்க. இதுவும் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. இது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், உயிரினங்கள்னால் ஒரு சில தாக்கங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க.
மகர ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க பயம் அதிகரிக்கும். ஒரு சில செயல்கள்னால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும், மாற்றங்கள் ஏற்படும், அதனால் சில சங்கடங்கள் ஏற்படும். விரைவில் ஒரு உரியதான ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும், சங்கடங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுங்கள். நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடியதாகவும் அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் தங்கு தடைகள் ஏற்படும். முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் வழிபடுறதும், வளர்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால காலபைரவ வேண்டி வருவது நல்லது, மாற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும். மீனராசிக்காரங்களுக்கு ஏமாற்றம் அதிகரிக்கும். அதனால் பண பொருளெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. யாரை நம்பியும் கேரண்டி கையெழுத்து போடாதீங்க, பாண்ட்ஸை கொடுக்காதீங்க, பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுறாதீங்க. அதனால் சரியான ஒரு விஷயங்கள் அமையாது. அதனால் மீனராசிக்காரங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுறது ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கி வளர்ப்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க கால பைரவரை வேண்டி வர்றது ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடும் விட்டுறாதீங்க. ஏன்னா ஜென்ம சனி நோக்கி மீனராசிக்காரங்க போகிறீங்க, ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் குலதெய்வ வழிபாடை முக்கியமாக பிடிச்சிக்கோங்க. அதனால் எந்த ஒரு அதி திருப்தியும் வராமல் நல்ல பலன்களை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.